அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2ல் இங்கிலீஷில் பேசிக்காக கிராமரில் கேட்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு முழு வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு, அடுத்து பிளண்டட் வேர்டு, கிளிப்டு வேர்டு, அடுத்தது ஆர்டிகல்ஸ், கொஸ்டின் டேகு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இப்படி ஓவராலாக கிராமரை பேஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஐடியாஸ் மேக்ஸிமம் ஐடியாஸ் உங்களுக்கு ஒரு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வேர்டுக்கு லாஸ்ட்டில் எண்டில் இந்த லெட்ரு வருதா, ஸோ இதை நீக்கிட்டு இந்த லெட்ரு போட்டால் அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்குலர் ப்ளூரல் இந்த கொஸ்டின் வரும். ஸோ இப்போ ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தையுடைய கடைசியில் யூஎம் அப்படின்னு முடிஞ்சால் அந்த யூஎம்ஐ எடுத்துட்டு ஏ போடணும். என்ன போடணும்? ஏ போடணும். ஸோ இப்போ கரிக்குலம் இருக்குது. இந்த கரிக்குலமில் கடைசி இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் இந்த யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடுறோம். கரிக்குலா, இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதே மாதிரி அஸ் வருது அப்படின்னா அஸ்ஸை எடுத்துகிட்டு ஐ போடணும். ஸோ இப்போ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? அஸ்ஸை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு என்ன போட போகிறோம்? ஐ, ஃபோக்கி. ஈஸியாக இருக்குங்களா? அடுத்தது ஒரு வேர்டோட எண்டில் ஐஎஸ் இருக்குது. ஐஎஸ்ஸை எடுத்துகிட்டு இஎஸ் போட போகிறோம். ஸோ அப்போ இங்கே ஆக்சிஸ்ன்னு இருக்குது, ஆக்சஸ். சொல்ல எக்ஸாமில் எழுதிக்கோங்க. எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது ஒரு வேர்டோட எண்டில் எக்ஸ் இருக்குது. எக்ஸை எடுத்துட்டு சிஇஎஸ் இல்லைன்னா ஐஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஐசிஎஸ். இப்போ இந்த எக்ஸை எடுத்துட்டோம். இதுக்கு பதில் என்ன போட போகிறோம்? சிஇஎஸ். அப்போ அப்பண்டிசஸ். அடுத்தது ஏ இருக்குது. ஏக்கு பக்கத்தில் நீங்கள் இ போட்டாலும் சரி, இல்லை ஏவை எடுத்துகிட்டு திரும்பவும் ஏஇ போட்டாலும் சரி, உங்களுக்கு ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்பான். அப்போ அலுமினே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே ஒய்ஃப் கடைசியாக எஃப்இன்னு முடியுதுன்னா அப்போ அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் என்னது? எஃப்இயை எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும். அப்போ வைஃப்ஸ். லைஃப்ஸ். அவ்வளோதான். இது சிங்குலர் ப்ளூரலுக்கான ப்ளூ வேர்டு. ஸோ இப்போ இதில் அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா, சன் இன் லான்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எங்கே எஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எண்டில் போடுவோம். ஸோ அங்கே போடக்கூடாது. சிஸ்டர்ஸ் இன் லா, சன்ஸ் இன் லா. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கேட்கும்பொழுது சிஸ்டர்ஸ் இந்த இடத்துல தான் எஸ் போடணும். அடுத்தது சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில வேர்ட்ஸ் மாறாது. ஓகேங்களா? ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சர்ன்றது மரஜாமான்கள் எல்லாமே சம்மந்தமானது தான். ஸோ அது ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அதுதான் வரும். ஸோ இந்த மாதிரி மாறாத வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இப்போ இதில் க்ளூ பாருங்கள். எது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், எது அமெரிக்கன் இங்கிலீஷ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ பார்ப்போம். ஒரு வேர்டோட எண்டில் ஓயூஆர் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓயூஆர். இந்த ஓயூஆரில் யூவை எடுத்துடணும். அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துட்டா என்ன வருது? ஓஆர். அப்போ கலர். அடுத்தது ஆர்இன்னு வருது. அப்போ நம்ம அது என்னவா மாற்றணும்? ஈஆராக மாற்றணும்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ISEன்னு வருதுன்னா எஸ்ஸை பதில் இசட் போட்டுக்கணும். அபாலாஜிஸ் அதாவது எஸ்ஸுக்கு பதில் இசட் போட்டுக்கிறோம். அடுத்தது செக்கு QUE வரும். ஸோ இதை எடுத்துட்டு நீங்கள் என்ன போட போகிறீங்க, CK போட்டுக்கணும், செக். அடுத்தது EYன்னு வந்தால் AYயாக மாற்றிக்கணும். அடுத்தது டபுள் லெட்டர் வரும். கான்சனண்ட்டில் டபுள் லெட்டர் வந்ததுன்னா அது சிங்கிள் லெட்டராக மாற்றிக்கணும். இப்போ இங்கே டபுள் L வந்திருக்கு. ஸோ இங்கே சிங்கிள் எல்லாம் மாற்றிக்கிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், மோல்டு, இதில் U வந்திருக்கு. ஸோ இங்கே U வரக்கூடாது. கேட்லாக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல UEயை எடுத்துடுறோம். ஸோ அப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மேக்ஸிமம் U இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷில் Uவை எடுக்கணும் எண்டில் வரக்கூடியதை. அடுத்து டிஃபென்ஸு, இங்கே வந்து CEன்னு வந்தால் SCன்னு வந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். வேணும்னா அதற்கான லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்படியே கொடுத்துட்டாங்க. கலர் இது ஒரு ஆப்ஷன், அபாலாஜிஸ் இது ரெண்டாவது ஆப்ஷன், செக்கு இது மூணாவது ஆப்ஷன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த தியேட்டர் அப்படின்றத இங்கேயும் இந்த தியேட்டர்ன்றது இங்கேயும், அதாவது ER போட்டு வர்றது அமெரிக்கன் இங்கிலீஷ், REன்னு போட்டு வர்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு நம்மளுடைய க்ளூ எல்லாம் தெரியும். ER வந்தால் RE போடணும், REன்னு வந்தால் ER. அது அமெரிக்கனா பிரிட்டிஷான்னு தெரியாதனால ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னால் அதற்கான எக்ஸாம்பிளை நல்லா பார்த்துக்கோங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ்னால் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து அதில் ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க, சென்டர். ஸோ அதுதான் ராங்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் முடிச்சாச்சு. அடுத்தது காம்பவுண்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த மாதிரி வேர்டு கொடுத்துருவாங்க, அது என்ன நவுனா வேர்பா அட்ஜெக்டிவான்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு வேர்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மாதிரி அதற்கான காம்பவுண்டான வேர்டை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நவுன் ப்ளஸ் நவுன், இதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நவுன்னா ஒரு நேமை குறிக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மொபைல்ன்றது ஒரு நேமு, ஸ்னோன்றது ஒரு நேம். ஸோ அப்போ நவுன் ப்ளஸ் நவுன். ஓகேங்களா? அடுத்து வேர்ப்னா ஆக்ஷன். இங்கே வந்து ஃபால் அப்படின்றது என்னது, ஒரு வேர்பு. ஆனால் வாட்டர்ன்றது நவுனு. ஸோ அப்போ நவுன் ப்ளஸ் வேர்ப் இஸ் எ ஆக்ஷன் வேர்டு. அடுத்து அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இதை நீங்கள் ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு பெயரை சிறப்பித்து கூறும். இது வந்து பெயர் இடைச்சொல் சொல்லுவோம், பெயர் ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நவுனை சிறப்பித்து கூறும். இப்போ வேர்ல்டு அப்படின்றது நவுனு, ஃபேமஸ் புகழ், உலக புகழ், இந்த நவுனை பேஸ் பண்ணி வருது, சிறப்பித்து கூறுறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், அட்ஜெக்டிவ் சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜெரண்டு அப்படின்னா நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், ING எங்கே வருதோ, ஒரு வேர்போட ING எங்கே சேர்ந்து வருதோ அதுதான் ஜெரண்டு. இப்போ அட்வர்ப்னா நவுனுக்கு எப்படி அடைமொழியாக வருது அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வேர்புக்கு எது வருதோ அதுதான் அட்வர்பு. ஓகேங்களா? ட்ரான்றது வேர்ப், ட்ரான்னு சொல்லுவோம். இதுக்கு பேஸ் பண்ணி இங்கே பேக் அப்படின்னு வர்றதுனால இது அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிப்போசிஷன் தெரியும், அப்பு, ஆனு, சிட்டு, டவுனு. ஸோ இது எல்லாமே என்னது, ப்ரிப்போசிஷன். அண்டர், அப்பர், ஓகேங்களா, இன்னு. ஸோ இது எல்லாமே வந்தால் ப்ரிப்போசிஷனு. இந்த ப்ரிப்போசிஷனோட வேர்ப் சேர்ந்து வந்ததுனால இது வந்து என்ன சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது டைம் கொடுத்துருவாங்க. காம்பவுண்ட் வேர்டில் டேபிள்னு இருந்தால் டைம் டேபிள். ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்கிறதும் காம்பவுண்ட் வேர்டு, அந்த மாடல்லையும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை முழுவதும் பார்க்கணும், நம்ம வீடியோவை பாருங்கள், அதற்கான லிங்க் இருக்குது. அடுத்து பிளெண்டட் வேர்டு. ஸோ பிளெண்டட் வேர்டு பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தைகளை கொடுத்துட்டு
அந்த 2 வார்த்தையிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு வார்த்தையாக நம்ம உருவாக்குவோம். 2 வார்த்தையை உடைச்சி ஒரு வார்த்தையை உருவாக்குறது தான் பிளண்டட் வேர்டு. ஸோ இதில் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சு அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பிஆரை எடுத்தாச்சு, இங்கே இருக்கக்கூடிய 5 இது ரெண்டையும் சேர்த்து பிரஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இமெயில் அப்படின்றது இங்கே எலக்ட்ரானிக்கில் ஈயையும் இந்த மெயில் ஃபுல்லாகவே எடுத்து இமெயில். எஜுசேட், எஜுகேஷனில் எஜு, சேட்டலைட்டில் சேட், எஜுசேட். மோட்டல், மோட்டார்வே ப்ளஸ் ஹோட்டல். இப்போ எம்ஓ இது இங்கேயும் இங்கே மோட்டல்னு சேர்த்து மோட்டல் எழுதியாச்சு. மோடம் பொறுத்த வரைக்கும் மாடுலேட்டர், டிமாடுலேட்டர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மோடம் டிஎம் எம்ஓ. ஓகேங்களா, மோடம் எடுத்து எழுதியாச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்து இதுதான் பிளண்டட் வேர்டு. பிளண்டட் வேர்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா 12th ஒரு புக்கையோ 10th இது எல்லாமே 12th சம்மந்தப்பட்டது. 12th ஒரு புக்கை எடுத்து இதற்கான எக்ஸாம்பிள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் 5 நாட்களும் நீங்கள் ரிவிஷன் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் வந்துடும். அடுத்தது கிளிப்டு வேர்டு. பிளண்டட் வேர்டில் 2 வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தையை கொண்டுட்டு வந்தோம். ஸோ இந்த கிளிப்டு வேர்டுன்றது ஒரே வார்த்தையில் அதை சிம்பிளிஃபை பண்ணி சின்னதாக கொண்டுட்டு வர்றது தான் கிளிப்டு வேர்டு. இப்போ பெரம்புலேட்டர் அப்படின்றது பிரெயின், இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ. ஓகேங்களா, பப்ளிக் ஹவுஸ் பப், நியூஸ் காஸ்ட் நியூஸ், டெமான்ஸ்ட்ரேஷன் டெமோ, சாம்பியன் சாம்ப், டீனேஜர் டீன், சிம்பன்சி சிம்ப், ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ, கேசோலைன் கேஸ். புரியுதுங்களா? இப்போ கிளிப்டு வேர்டுக்கும் பிளண்டட் வேர்டுக்கும் என்ன வித்தியாசம்? 2 வார்த்தையை கொடுத்து அந்த 2 வார்த்தையை மிங்கிள் பண்ணி ஒரு வார்த்தையை உருவாக்குறது பிளண்டடு. கிளிப்டுன்றது ஒரே வார்த்தையை சின்ன வார்த்தையாக உருவாக்குறது, யூஸ் பண்ணுறது. இப்போ டெமோ கிளாஸ் எடுங்க. இப்போ நம்மளாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு டெமோ கிளாஸ் எடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ டெமோன்றது டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அந்த பெரிய லென்த்தான வேர்டை சுருக்கி சொல்கிறது தான் இந்த கிளிப்டு வேர்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போ என்னென்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை யார் பேஸ் பண்ணுற, ஒரு செயலை செய்கிறது யாருன்னு பாருங்கள், அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? செயலை இல்லைன்னா அந்த சென்டென்ஸு யாரை பேஸ் பண்ணி வருதோ அவங்க தான் சப்ஜெக்டு. வேர்பை பொறுத்த வரைக்கும் குழப்பம் வராது, அது வந்து ஆக்ஷன் வேர்டு. அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு 2 கொஸ்டின் கேட்கணும். ஒன்று, யாருக்கு என்ன என்ன, இந்த 2 கொஸ்டின் கேட்கணும். அடுத்தது சீனா காம்ப்ளிமெண்ட்டு, ஓனா ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் IOD1 2 இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து சீன்றது காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும், அந்த சென்டென்ஸை இந்த காம்ப்ளிமெண்ட் தான் ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது ஏன்றது அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம். அர்ஜென்ட்டுன்றது எதெல்லாம் குறிக்குன்னா ஒரு நாளை குறிக்கும், அடுத்து இந்த கலர் குறிக்கும், அந்த இதோட ஸ்பெஷாலிட்டி குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? இப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை, இதில் வந்து பறவைகள் பறக்குது. ஓகேங்களா? பறவைகள் பறந்தன. ஸோ இப்போ பறவைகள்ன்றது சப்ஜெக்டு, ஃப்ளைன்றது வேர்பு. அடுத்தது ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு இருக்கு. நான் ஒரு லெட்டர் எழுதுனேன். நான் யார் எழுதுனா? ஐ சப்ஜெக்ட். நான் என்ன பண்ணேன்? எழுதுனேன், அது வேர்பு. சரி, நான் என்ன எழுதுனேன்? லெட்டர் எழுதுனேன். என்ன எழுதுனேன்? லெட்டர் எழுதுனேன். ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஆக்ஷன் வந்து வேர்பு. என்ன எழுதுனேன்? அந்த கொஸ்டினுக்கு வருதா? என்ன எழுதுனேன்? லெட்டர் எழுதுனேன். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட். அடுத்தது சி கேவ் மீ எ பென் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவ
கொடுத்தா, எனக்கு கொடுத்தா, என்ன கொடுத்தா, பேனா கொடுத்தா. ஸோ இப்போ பாருங்கள், அவள் கொடுத்தா, என்ன கொடுத்தா, பேனா கொடுத்தா. டைரெக்டாக சொன்னதுனால இது டிஓ. என்ன கொடுத்தா, பேனா. ஒரு பொருள் வந்து டைரெக்டாக என்ன பொருள் அப்படின்றது டைரெக்டாக சொல்கிறது வந்து டிஓ. யாருக்கு கொடுத்தா, எனக்கு கொடுத்தா. அது இன்டைரக்டாக சொல்கிறாங்க, அது ஐஓ. இப்போ இந்த ஐஓன்றது மேக்சிமம் வந்து ப்ரொனவுனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஐ, வி, அடுத்தது யூவு, ஹீ, சி, இட்டு, தே, இதெல்லாமே வந்து ப்ரொனவுனு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா மீ வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ, அஸ்ஸு, அடுத்தது யூவு, ஹிம்மு, ஹர்ரு, அடுத்து இட்டு, தெம்மு. ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் வரும். இது வந்து என்னென்னா ஐஓவாக வரும். அடுத்தது வி மேட் ஹிம் லீடர். வி மேட் ஹிம் லீடர். ஒரு சென்டென்ஸில் மேடு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? எஸ்விஓசியாக தான் இருக்கும். எஸ்விஓசியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வீணா நாங்கள், ஹிம் அவனை, மேடுனா உருவாக்கிட்டோம். என்னவா உருவாக்குனீங்க? லீடராக உருவாக்கினீங்க. நாங்கள் அவனை உருவாக்கிட்டோம். சரி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை. நாங்கள் அவனை உருவாக்கணும். என்னவா உருவாக்குனீங்க? லீடராக உருவாக்கணும். ஸோ அப்போ இந்த லீடர் வந்தால் தான் இந்த சென்டென்ஸு ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது பேர்ட்ஸ் ஃப்ளை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது சப்ஜெக்ட், இது வேர்பு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் வேர்பு, பறவைகள் பறந்துடுச்சு. ஆனால் இங்கே ஹைன்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. பறவை வந்து பறக்குதுனாவே உயரமாக தான் பறக்கும். ஸோ அப்போ இது ஆப்ஜெக்ட். ஸோ ஹை இன் த ஸ்கை அப்படின்னு அந்த சென்டென்ஸில் இருக்குனாலும் பறவைகள் எங்கே பறக்கும்? வானத்தில் தான் பறக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் அட்ஜெக்டாக சொல்லலாம். பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை இன் த ஸ்கை. இப்போ அட்ஜெக்டிவ் வரும், எக்ஸ்ட்ரா வர்றது, ஒரு டைமை குறிக்கிறது, ஒரு கலரை குறிக்கிறது, இது எல்லாமே வந்து என்ன தான் இருக்கும்? ஏவாக தான் இருக்கும். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்லேயே பாருங்கள், ஹீ இஸ் எ டீச்சர். ஹீ இஸ் எ டீச்சர் அப்படின்னு வருதுன்னா இங்கே பாருங்கள், இந்த எ டீச்சர், எ டீச்சர் இதை விட்டுட்டு மீதி ரெண்டையும் பாருங்கள். ஹீ இஸ், அவன் இருக்கிறான், என்னவா இருக்கானே தெரில. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த டீச்சர். அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட். ஒரு ப்ரொஃபஷனலை குறித்தாலும் அதுவும் வந்து என்ன தான் காம்ப்ளிமெண்ட். ஹீ இஸ், இது ஆக்சிலரி வேர்பு. இந்த ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் குறிக்குது அப்படின்னா ஸோ அது வந்து என்னவா சொல்லுவோம்? சியாக தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதனை பற்றி டீப்பாக பார்க்கணுன்னா அதற்கான லிங்க்கு நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் இதுதான் காமனாக நம்ம கேட்கக்கூடியது. ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், வி ஆர் கோயிங் டு சி அவர் டீச்சர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் லென்த்தாக இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே அந்த லென்த்தாகவே படிக்க வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு இது சப்ஜெக்ட், இது வேர்பு. என்ன வேர்பு? ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரி வேர்பு எது எதெல்லாம் இருக்கும்? இஸ்ஸு, ஆமு, ஆறு. சரிங்களா? அடுத்தது வாஸு, வேர், இது எல்லாமே ப்ரெசண்ட்டு, இதெல்லாம் பாஸ்ட்டு. வில்லு, ஷெல்லு. அடுத்தது மே, மைட்டு, கேன், குட்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்னது? இது மாடல்ஸு. ஸோ இப்போ இது வந்து இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸில் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கணும். இப்போ ஆர் வந்து நான் இங்கே போட்டுக்கிட்டேன், ரெண்டாவதாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். ஆர்வி, இங்கே எங்கேயாவது நாட் இருக்கான்னு பாருங்கள். நாட்டு இல்லை, அப்போ நாட் போட்டுக்கணும். ஆர் இன்ட்டு வி. இதுக்கான கொஸ்டின் டேக் என்னது? ஆர் இன்ட்டு வி. முன்ன பின்ன மாற்று. நாட்டு இருந்தால் எடுத்துரு, நாட்டு இல்லைன்னா நாட்டை போட்டுடணும். நாட்டு இல்லைன்னா நாட்டை போடணும், நாட்டு இருந்தால் நாட்டை எடுத்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஐஎம்ஏ டீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஐஎம்ஏ டீச்சரில் இங்கே என்ன இருக்குது? ஆம் இருக்குது, இங்கே ஐ இருக்குது. நான் என்ன சொன்னேன்? ஆம் ஃபஸ்ட்டு போடணும்,
ஐ ரெண்டாவது போடணும் அப்படின்னு சொன்னேன். இங்கே நாட் இருக்குது இல்லை, அப்போ நாட் சேர்த்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐஎம்ஏ டீச்சரில் ஃபஸ்ட்டு முன்ன பின்ன மாற்றணும், மாற்றிட்டேன். நாட் இல்லை, நாட் போட்டேன். ஆனால் இது தப்பு. ஏன் தப்புனா, இந்த ஆம் மட்டும் நாட்டோட சேர்ந்து வரும் பொழுது ஆம் போடக்கூடாது, ஆர் போடணும். இதுக்கான சரியான ஆன்சர் ஆர் இன்ட்டு ஐ. ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அப்படி சொன்னேன். ஆம் மட்டும் வந்து நாட்டோட சேர்ந்து வருதுன்னா ஆர் இன்ட்டு ஐ. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது மெயின் வேர்ப் கேட்பாங்க. இப்போ மெயின் வேர்ப் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா இதில் ஆக்சிலரியே வராது, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மெயின் வேர்ப் வந்துருக்கு. இது வேர்ப் 1ஆ வேர்ப் 2ஆன்னு பாருங்கள். இது வந்து வேர்ப் 2, ஏன்னா ஈடி சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அப்போ ஈடி சேர்ந்து வரும்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் டி போட்டுக்கோங்க. போட்டாச்சா? டிட்டு. ஸோ அப்போ டிட்டு இங்கே நாட்டு இல்லை, நாட்டு போட்டுக்கிட்டேன். டிட்டின்ட்டு சி. புரியுதுங்களா? சப்போஸ் சி கம்ப்ளீட்ஸு அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்ஸ்ன்னு வருதுன்னா இங்கே வந்து எஸ் வருது. அப்போ எஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? டஸ் போடணும். இங்கே ஏன் எஸ் வருதுன்னா, இங்கே ஹீசி இட்டில் ஏதாவது வந்து அதோட வேர்ப் 1 ஃபார்ம் வருதுன்னா இங்கே எஸ் வரும். ஸோ அப்போ டஸ் போட்டு டஸ் இன்ட்டு சி எழுதிக்கலாம். எஸ் வந்தால் டஸ்ஸு, ஈடி வந்தால் டிட்டு, இப்படி கூட நான் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான கொஸ்டின் லெட்ஸ். கொஸ்டின் டேக்கில் லெட்ஸ் அப்படின்னு வந்தால் அதுக்கான ஆப்ஷன் ஷல் பி. என்னதுங்க? ஷல் பி. நல்லா நாம் வச்சுக்கோங்க, ஷல் பி. அடுத்தது டோன்ட் ஒரி அபவுட் யுவர் ஃபெயிலியர்ஸ். டோன்ட் ஒரி அபவுட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? வில் யூ. ஸோ அதே மாதிரி தான் லெட்ஸ் வந்தால் ஷல் வி, டோன்ட் ஒரி அபவுட் அப்படின்னு இந்த மாதிரி சென்டென்ஸ் கேட்குறாங்கன்னா வில் யூ. இதுக்கான ஆன்சர் என்னது? வில் யூ. அதாவது கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் விஆர் ஆக்சிலரி வேர்பை முன்ன தூக்கி போடுறோம், சப்ஜெக்டை தூக்கி பின்னாடி போடுறோம், நாட் இருந்தால் எடுக்கிறோம், இல்லைன்னா சேர்த்துக்கிறோம். இது கான்செப்டு. அடுத்தது ஆம் நாட்டுன்னு வந்தால் ஆர் நாட்டுன்னு போடுறோம். மெயின் வேர்ப் வருதுன்னா வேர்ப் 1 வந்தால் டூ போடணும். அடுத்தது ஹீசி இட்டோட வேர்ப் 1 ஃபார்ம் வருதுன்னா எஸ் வரும். எஸ் வந்தால் டஸ் போடணும். அதுவே வேர்ப் 2ஆக இருந்தால் டெட்டு போடணும். லெட்ஸ் அப்படின்னு வந்தால் ஷல் வி. டோன்ட் ஒரி அபவுட் இந்த மாதிரி டோன்ட்டில் வருதுன்னா வில் யூ போட்டுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு சில வேர்டில் நெவர் வரும். நெவர் வந்தால் அது வந்து என்ன சென்டென்ஸு? நெகட்டிவ் சென்டென்ஸு. நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நாட்டு சேர்க்கக்கூடாது. அந்த சென்டென்ஸில் நாட்டு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நெவர்ன்றது என்னது? நாட்டுக்கான அர்த்தம் தான். ஓகேங்களா? இல்லைன்றது தான் சார். அடுத்து சிலபிஃபிகேஷன். இந்த சிலபி பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ பார்க்கணுன்றதுக்காக சொல்லலை. இது வந்து லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸு. சரிங்களா? இந்த வீடியோ ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். இப்போ சிலபிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஇஐஓயு அப்படின்றது வவ்வல். இது நமக்கு நல்லா தெரியும். இந்த வவ்வலையும் இதோடு சேர்த்து ஒய்யையும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் வச்சுக்கணும். இப்போ மொத்தம் இது 5 1 6. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே மேக்ஸிமம் நம்ம சிலபியை முடித்த மாதிரி அர்த்தம். இப்போ இந்த வேர்டில் பாருங்கள், பர்மனன்ட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு இ இருக்குது, இது ஒரு வவ்வல். இங்கே ஏன்றது ஒரு வவ்வல், ஈன்றது ஒரு வவ்வல். ஸோ அப்போ 3 லெட்டர் வருதுனால இதனுடைய சிலபி எத்தனை? 3. புரியுதுங்களா? ஸோ இதிலே இன்னொன்று இருக்குது. வவ்வல் வந்து கண்டினியூவாக வரும். இது 2 வவ்வல் சேர்ந்து வரும். ஒரு வேர்டில் 2 வவ்வல் வரும். அதாவது நான் ஏதாவது ஒரு 2 எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்க்க வேணாம். ஒரு வார்த்தையில் இஏன்னு வரும், இல்லை ஏஇன்னு வரும், ஓஐ ஏதாவது ஒரு 2 வவ்வல் சேர்ந்து வருதுன்னா அந்த 2 வவ்வலையும் நீங்கள் என்னவா சேர்த்துக்கணும்? ஒன்றா கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? 2 வவ்வல் வருதுன்னா அது நீங்கள் ஒன்றா கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே 1, இங்கே 2, இந்த யூ வந்து 3. அப்போ பியூட்டிஃபுல்ன்றது எத்தனை சிலபி? 3 சிலபி. அடுத்தது ஸ்வாலஜி, ஆஜி கிராஃபி. ஸோ இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஜி கிராஃபி.
இப்படி வருதுன்னா ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொன்னேன், பக்கத்தில் என்ன வரும், 2 வவ்வல் வரும். இந்த 2 வவ்வலை நீங்கள் ஒன்றா கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இந்த லாஜிகிராஃபி அப்படின்னு ஒரு வேர்டில் வரும்பொழுது பக்கத்தில் வர்றதை நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆக தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரி வேர்டுக்கு மட்டும். அப்போ சுவாலஜின்றது எப்படி எழுதணும், ஜூ ஆ லஜி. ஓகேங்களா. ஜியாகிரஃபி ஜி ஆ கிராஃபி, ஜியாகிரஃபி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் 1 இருக்குது, இதில் 2, அடுத்தது இங்கே 1, 3, y1 4, அப்போ 4 வருது. அப்போ சுவாலஜிக்கு 4 சிலபி. அடுத்தது கான்சனன்ட் சவுண்டு, சில வவ்வல்ஸும் இல்லை, வவ்வல்ஸ் இல்லாமல் ஒரு கான்சனன்ட் மட்டும் வருதுன்னா ஸோ அது ஒன்றா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒய் இருக்குது. ஸோ ஒய்யை கால்குலேட் பண்ண சொன்னோம். ஸோ அப்போ இதில் எத்தனை ஒய் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இது ஒரு சிலபி தான். அதே மாதிரி கியூ அப்படின்னு வந்தாலும் அது வந்து 1 சிலபி தான். மியூசிக் அதுக்கு எத்தனை சிலபி, 2 சிலபி. ஸோ இப்போ இது மட்டும் தெரிஞ்சால் போதாது. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுன்னா, 1 சிலபினா என்னது, மோனோ, 2னா டை, ட்ரை, 4னா மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, எக்ஸா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அதிகமாக வருதுன்னா பாலி போட்டுருவாங்க, பாலி சிலபி. ஸோ அப்போ நீங்கள் 5 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. மோனோ சிலபி, டை சிலபி, ட்ரை சிலபி, டெட்ரா சிலபி, பென்டா சிலபி, எக்ஸா சிலபி, என்ட்ரா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இன்னும் வந்து இதில் ஒரு 2-3 ரூல் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இது தான். அடுத்து ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் தி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்களேன், ஏன்னா கார் சொல்லியிருக்கேன், ஆன்னா வேன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னேன், ஆன்னா வேன். வீன்றது இதில் வவ்வல்னு அர்த்தம், வீன்றது வவ்வல். ஸோ ஞாபகத்துக்காக சொன்னேன். வேன் அப்படின்னா நம்ம மறக்க மாட்டோம். ஸோ வேன்னா ஆன் வந்ததுன்னா வவ்வல் எழுத்து வரும். ஏன்னா கார், இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சி கான்சனன்ட் லெட்டரில் வருதுன்னா நம்ம என்ன போடணும், ஏ போடுவோம். இப்போ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எ மேன், எ மேன், இது என்ன லெட்டரு, கான்சனன்ட் லெட்டர். ஸோ ஏ போட்டோம். ஆப்பிள், இது என்னது, வவ்வல், அதனால் ஆப்பிளுக்கு ஆன் போட்டோம். ஸோ அடுத்தது ஒரு சில வேர்டு வந்து இப்போ 1 ரூபி, 1 ரூபி. ஸோ 1 இதில் என்ன இருக்குது, ஓ இருக்குது. ஆனால் இது என்ன சவுண்டில் வருதுன்னா கான்சனன்ட் சவுண்டில் வருது. அப்போ அதனால் இதுக்கு ஏ போட்டுக்கிறோம். ஸோ ஒரு சில வவ்வல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆனாலுமே அதுக்கு நாம் என்ன போடுவோம், ஆன் போடாமல் ஏ போடுவோம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஏ 1 ரூபி, யூனிட், யூனிவர்சிட்டி, அடுத்தது யூட்டிலிட்டி, யூரோப்பியன். ஸோ இது எல்லாமே என்னது, வவ்வலில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதுக்கான ஆர்டிக்கல் என்னது, ஏ. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதில் ஸ்டார்ட் ஆகும், கான்சனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு என்ன போடணும், ஆன் போடணும். இப்போ ஹானஸ்ட்டு, ஹானஸ்ட் ஹச், ஆனால் அது ப்ரொனவுன்ஸ் ஆனஸ்ட்னு வரும். எக்ஸ்ரே, எக்ஸுன்றது எப்படி எழுதுவோம், எக்ஸ். ஸோ அப்போ முதல் எழுத்து என்னது, ஏ. அப்போ அது உயிர் எழுத்து. இந்த மாதிரி அப்ரிவேஷன்லாம் வரும், எம்எல்ஏ, எம்எஸ்சி, எம்பிபிஎஸ். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது ஏன்னு சேர்ந்து வரும். ஸோ அப்போ அதுக்கு ஆன் போடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ எதுக்கு ஆன் போடுறோம், எதுக்கு ஏ போடுறோன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது தீன்றது உலகத்திலேயே ஒரே ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு தி போடுவோம். அடுத்தது பைபிள், குர்ஆன், பகவத்கீதா. ஸோ இந்த மாதிரி இதிகாசங்களுக்கு தி போடுவோம். அடுத்து கான்டினென்ட்டு, அதுக்கு தி போடுவோம். அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் என்ன போடணும், தி போடுவோம். அடுத்தது நம்மளுடைய டெசிக்னேஷன், நம்ம வந்து டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பிரின்ஸ்பால். ஸோ இதுக்கு எல்லாமே தி போடுவோம். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஆர்டிகல்ஸு. ஸோ இதை பார்த்துட்டிங்கனாவே ஓரளவு பார்த்த மாதிரி ஆகிடும். அடுத்தது
ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸு, ஹோமோனிம், ஹெட்ரோனிம், கன்ஃபியூசபிள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோன்னா சவுண்டு, ஸ்பெல்லிங்கு, மீனிங்கு. ஸோ இது மூணையும் தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு வேர்டு வந்து சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஒரு சவுண்ட் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், நோ நோ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சவுண்டு சேமாக இருக்கும். ஆனால் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. NO நோ, KNOW ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்குது. மீனிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ நோனா இல்லைன்னு அர்த்தம், இந்த நோனா தெரியும்னு அர்த்தம். ஸோ அப்போ சவுண்டு சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் வேறு வேறையாக இருக்கும், மீனிங் வேறு வேறையாக இருக்கும். ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது ஹோமோனிம். வேர்டு சவுண்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸ்பெல்லிங்கும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ சவுண்டும் சேமு, ஸ்பெல்லிங்கும் சேமு, ஆனால் மீனிங் மட்டும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ புக்கு எடுத்து படி அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிக்கெட்டை புக் பண்ணிட்டியா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது மீனிங்கு. ஸோ அப்போ புக்கு அப்படின்னா புத்தகம், புக்குனா பதிவு செய்தல். ஸோ மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பெல்லிங்கும் சவுண்டும் சேமாக இருந்ததுன்னா ஹோமோனிம். புரியுதுங்களா? அடுத்து ஹெட்ரோனிம்னா ஸ்பெல்லிங் வந்து எப்படி இருக்கும், சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லிங் வந்து சேமாக இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், மினிட், மைனூட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஸ்பெல்லிங் சேம் தான். ஆனால் சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மைனூட், மினிட். மினிட்னா என்ன அர்த்தம், நிமிடம்னு அர்த்தம். மைனூட்னா ரொம்ப சின்னது, மைனூட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ ஹெட்ரோனிம் அப்படின்னா சவுண்டு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? மீனிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு கன்ஃபியூசபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வார்த்தையும் வேறு வேறையாக இருக்கும், அதனோட ஸ்பெல்லிங்கும் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? சவுண்டு வேறையாக இருக்கும். ஸோ எல்லாமே வேறு வேறையாக இருந்தால் கன்ஃபியூசபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது புரியுதா? இப்போ ஹோமோஃபோன், ஹோமோனிம், ஹெட்ரோனிம் இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப்னு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 3 டிகிரி தான் இருக்குது. என்ன இருக்குன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த வார்த்தை கொடுத்தா எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு டைப்புன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைப்பில் அஸ்ஸு ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அஸ்ஸு சொல்லுவோம், இல்லைன்னா ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அஸ்ஸு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் வருது அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ். இதை பார்த்தாவே அஸ்ஸு அஸ்ஸுன்னு எந்த சென்டென்ஸில் அஸ்ஸு அஸ்ஸு இல்லை ஸோ அஸ்ஸு வருதுன்னா அதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், இந்த அட்ஜெக்டிவோட ER சேர்ந்து வரும், அதுக்கப்புறம் என்னது தென் போடுவோம். தென் வந்தாவே அது கம்பேரிட்டிவ். அட்ஜெக்டிவோட ER சேர்ந்தாலும் அதுதான் கம்பேரிட்டிவ். இதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களா, அஸ், டால், அஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லுவோம், இதுதான் அட்ஜெக்டிவ். அப்போ அட்ஜெக்டிவோட எதை சேர்க்க போகிறோம், ER சேர்க்க போகிறோம், டாலர் தென். ஒரு சென்டென்ஸில் கம்பேரிட்டிவ் எதுன்னு கேட்டால் தென் வந்தால் அதுதான். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டைப்பில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நோ அதர் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், நோ அதர். ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் நோ அதர் வரும், இது அப்படியே வரும். நோ அதர் ஸ்டார்ட் பண்ணி சென்டென்ஸ் நடுவில் இது அப்படியே வரும். எக்ஸ்ட்ரா நோ அதர் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்தால் அதுதான் செகண்ட் டைப். ஓகேங்களா? அதுவே கம்பேரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ER ப்ளஸ்
தென் அப்படியே வரும். அதுக்கு பக்கத்தில் எனி அதர், அப்போனா தென் எனி அதர்னு வருதுன்னா அதுதான் செகண்ட் டைப். சூப்பர்லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தி வரும், அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்ந்து வரும். புரியுதுங்களா? இப்போ சூப்பர்லேட்டிவ்னா அட்ஜெக்டிவோட இஎஸ்டி, இங்கே தி வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டாலர் இது அப்படியே வந்துடுச்சு. சென்டென்ஸோட என்ன பண்ணுறோம், நாம் நோ அதர் சேர்க்குறோம். இங்கே வந்து டாலர் தென் எனி அதர். இங்கே என்ன சொன்னோம், தி டாலஸ்ட், தி டாலஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் டைப்பு. அடுத்து தேர்ட் டைப் பொறுத்த வரைக்கும் இந்த நோ அதரை எடுத்துட்டு இங்கே வெரி ஃபியூன்னு வரும். வெரி ஃபியூ வந்து மீதியெல்லாம் அப்படியே வருதுன்னா அது தேர்ட் டைப். இங்கே வந்து எல்லாமே வந்து இந்த எனி அதர் பதில் மெனி அதர், மெனி அதர். ஓகேங்களா? ஸோ இந்த தி வந்து இங்கே என்னவா மாறும், ஒன் ஆஃப் த, ஒன் ஆஃப் த. ஸோ இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கமா இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் டிகிரி நோ அதர் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸு கொடுத்துட்டாங்க, அதில் நோ அதர் இருக்குது. இதுக்கான சூப்பர்லேட்டிவ் டிகிரி எதுன்னு கேட்டால் அந்த சென்டென்ஸில் தி இருக்கான்னு பாருங்கள். அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்ந்து வருதுன்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சப்போஸ் அதே சென்டென்ஸில் என்ன இருக்கணும், தென் எனி அதர்னு வருதுன்னா அதுதான் கம்பேரிட்டிவ். ஓகேங்களா? இல்லை ஒரு சென்டென்ஸில் வெரி ஃபியூவில் கொடுத்துட்டு அதற்கான சூப்பர்லேட்டிவ் கேட்டால் அங்கே ஒன் ஆஃப் த டாலஸ்ட்ன்னு இருக்கணும். அங்கே டாலர் தென் மெனி அதர்னு இருந்தால் அது கம்பேரிட்டிவ். அதே வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட்னு இருந்தால் அதுதான் சூப்பர்லேட்டிவ். அவ்வளோதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ காமனாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம். சிம்பிள் எது எது, வேர்ப் 1 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது ஷெல் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து ஆக்டிவ் வாய்ஸில் வரும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் பேசிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டு முன்னாடி போய்டும், ஆப்ஜெக்ட்டு முன்னாடி போய்டும். இந்த வேர்ப் 1 வந்தால் அது ப்ரெசண்ட்டுன்னு சொன்னோம். அப்போ ப்ரெசண்ட்டுக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது, இஸ்ஸு, ஆமு, ஆறு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டை முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டோம், இஸ்ஸு ஆமார் போட்டு இந்த வேர்ப் 1 என்னவா மாற்ற போகிறோம், வேர்ப் 3 மாற்ற போகிறோம். இங்கே பை போடணும், அடுத்தது சப்ஜெக்ட் போடணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம க்ளூ என்னது, ஆக்டிவாக பேசிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான், பை தான் க்ளூ. அடுத்தது இங்கே ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 இருக்குது. அப்போ வேர்ப் 2னா வாஸ், வேர் சொல்லுவோம். அடுத்தது இதே மாதிரி வேர்ப் 3 போட்டுக்கிறோம், பை போட்டுக்கிறோம், சப்ஜெக்ட் போட்டுக்கிறோம். இது ரொம்ப ஈஸி. ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது ஷெல் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எது வரணும், ஐக்கு மட்டும் ஷெல் யூஸ் பண்ணணும், மீதி எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணலாம். இதில் பி சேர்த்துக்கிட்டால் போதும். மீதி வேர்ப் 3 எப்பவும் போல் பை ப்ளஸ் எஸ். ஓகேவா? இது எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் புக்கில் பார்த்தாலும் சரி, இப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும், ஆப்ஜெக்ட்டு முன்னே போகும். அப்போ ஏ லெட்டர், ரைட் இருக்குது, வேர்ப் 1 ஃபார்மு. அப்போ என்ன பண்ணணும், இஸ்ஸு ஆம் ஆறு, இது சிங்குலர்ன்றதுனால இஸ்ஸு போட்டேன். ஐ வந்தால் ஆம் போடுவோம். ஸோ அப்போ நான் இஸ்ஸு போட்டேன். அடுத்தது என்ன வரும், வேர்ப் 3 ஃபார்ம் போடணும். வேர்ப் 3 என்னது, ரைட், ரோட், ரிட்டர்ன். அதுக்கு அடுத்தது பை போடணும். பை போட்டால் ஐ என்னவா மாறும், மீயாக மாறும். இதுதான் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இதுவே வந்து ஐ ரோட் எ லெட்டர் அப்படின்னா எ லெட்டர் இந்த இடத்துல என்ன போடணும், வாஸ் போடுவோம். மீதெல்லாம் அப்படியே இருக்கும். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ.
அடுத்தது ஐ ஷல் ரைட் எ லெட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எ லெட்டர் ஷெல் பி ரிட்டன் பை மீ. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது வந்து கண்டினியூஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பிக்க வேணாம். கண்டினியூஸ்னால் வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பீயிங்காக மாற்றிக்கிட்டாவே போதும். பீயிங்காக மாற்றிக்கிட்டாலே உங்களுக்கு கண்டினியூஸ் சென்டென்ஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது. பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேஸு ஹாவ் இந்த மாதிரி வரும், ஹேட் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், பீன் சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும், பீன் சேர்த்துக்கணும். ஹேஸ் பீன், ஹாவ் பீன். ஹேஸுக்கு அடுத்தது நீங்கள் பேசிவாக மாற்றும் பொழுது என்ன பண்ணிக்கணும், பீன் மாற்றிக்கணும். ஓகேங்களா. ஸோ இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய வீடியோவை பாருங்கள். ஏன்னா டைம் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ இதுதான் ஆக்டிவைஸ் பேசிவைஸ். ஆக்டிவைஸ் பேசிவைஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சென்டென்ஸு, கண்டினியூஸு, பர்ஃபெக்ட்டு. இப்போ கண்டினியூஸ்னால் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், பீயிங் ப்ளஸ் வேர்ப் 3யாக மாற்றிக்கணும். இங்கே ஹேஸு ஹாவ் இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணணும், ஹேஸ் பீன், ஹாவ் பீன். ஹேட் இருந்தால் ஹேட் பீன் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது ஸ்பீச்சு. ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் டைரக்டு, இன்டைரக்டு. ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அது இன்டைரக்டாக மாற்ற சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நம்ம எப்படி வந்து அந்த சென்டென்ஸில் க்ளூவை கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சு, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு. அதாவது 2 பேர் சொல்லுவாங்க, செட் டு, இங்கே 2 பேர் சொல்கிறாங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க கூட சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்களோ அந்த மேட்ரு. ஸோ இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சென்டென்ஸு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா ஸோ கம்பல்சரி 2 சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்னென்னா இந்த செட்டு டூன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டோல்டாக மாறும். சப்போஸ் செட்டுன்னு இருந்தால் செட்டுன்னு போட்டுக்கலாம், சேன்னு இருந்தால் சே போட்டுக்கலாம். இப்போ செட்டு டூன்னு இருக்குனால நான் டோல்டுன்னு போட்டுக்கிட்டேன். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா செட்டு டூக்கு பதில் டோல்டு போட்டுக்கிட்டேன். ஸோ இங்கே இந்த கன்ஜெக்ஷன் கமா கொட்டேஷன் மார்க்கை எடுத்துகிட்டு இதுக்கு பதில் கன்ஜெக்ஷன் வேர்டு போடணும். ஓகேங்களா. ஸோ இங்கே தட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு டோல்டு, தட்டு. அடுத்தது ஒரு கொஸ்டின் டைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லை கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த செட்டு டூக்கு பதில் ஆஸ்க்டு போடணும். செட்டு டூக்கு பதில் ஆஸ்க்டு போடணும். இங்கே வந்து கன்ஜெக்ஷன் வந்து இஃப்பு அல்லது வெதர் போடுவோம். இஃப்பு அல்லது வெதர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளூவை வச்சு கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதில் WH டைப், வென், வேர், வாட், ஹவு. ஸோ இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் வந்தால் ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியதில்லை, கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு அந்த WHயே நம்ம கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இஃப்பையும் வெதரையும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர், ரிக்வஸ்டடு, அடுத்தது அட்வைஸ்டு. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமாண்டட். ஸோ இந்த மாதிரி செட்டு டூக்கு பதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே வந்து 2 போடணும். கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு என்ன போடணும், 2 போடணும். சப்போஸ் டோன்ட்டு அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னா இம்பரேட்டிவில் ஸோ அதை வந்து நாட் 2வாக போடணும். இங்கேயும் நம்ம பார்த்தோம் கொஸ்டின் டைப்பில் நார்மலாக கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு இஃப் அல்லது வெதர் நம்ம போடணும். சப்போஸ் இங்கே WH டைப் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன போட வேண்டியதில்லை, இஃப்பு வெதரை யூஸ் பண்ணாமல் அந்த WHயே நம்ம எடுத்து கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இதனுடைய கன்ஜெக்ஷன் வந்து 2 போடணும். சென்டென்ஸுக்கு முன்னாடி டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாட் 2ன்னு போடணும். அந்த டோன்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நாட் 2ன்னு போடணும்.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்க்ளைம்டு செட் டூக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம், எக்ஸ்க்ளைம்டு போடுவோம். ஸோ இங்கேயும் வந்து கன்ஜெக்ஷன் தட்டு தான், ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தட்டு தான், எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸுக்கும் தட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதில் முக்கியமாக அட்ஜெக்டிவ் பக்கத்தில் வெரி அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் டைரக்ட் இன்டைரக்டு. ஸோ இது வரைக்கும் ஓவராலாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னும் வீடியோ போடாமல் இருக்கேன். ஸோ அந்த வீடியோவுடைய ஷார்ட்கட் போட்டுடுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை ஓரளவு நல்லா பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக 15 above மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறமேல் நீங்களே சொல்லுவீங்க ஒன்று. அடுத்தது இது வரைக்கும் இந்த போயமில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸு, போயமுடைய ஆத்தர் நேமு, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுனாலும் இந்த டாப்பிக்குரிய ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.